சுமைப்பணி தொழிலாளர் மத்தியில் வேலை செய்கிற உங்களோட இன்றைய இந்திய அரசியலை பற்றியும் மக்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பற்றியும் ஒரு சிறிய விவாதம் நடத்தலாங்கிற கண்டிப்பா அவசியம் பேசணும். இன்னைக்கு காலையில பத்திரிகை இந்து பத்திரிகையில இல்லை எல்லா பத்திரிகையும் வந்த செய்திகள், சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் 9 ஜட்ஜிகள் உட்கார்ந்து உருவாக்குற பெஞ்சு இனி தொழில் என்பதுக்கு தொழிலாளியை வேலை வாங்குறதெல்லாம் தொழில் சொல்லக்கூடாது, அரசாங்கம் தான் எது தொழில் எது இல்லைன்னு அரசாங்கம் தான் முடிவு செய்யும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது. நானும் அந்த தீர்ப்பை பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு விலைவாசி அதிகமா இருக்கு. இந்த விலைவாசி இயற்கையா செயற்கையா? பொருளை வாங்கி சாப்பிடவே முடியல, வர்ற வருமானம் பத்த மாட்டேங்குது. இந்த விலைவாசி உண்மையிலேயே செயற்கை தானா இல்ல இயற்கையா? இந்த விலைவாசி உயர்வுங்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா குறிப்பா உணவுப் பொருட்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது தான் விலை உயருது. போக்குவரத்து, மின்சாரம், இதெல்லாம் விலை உயர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் அரசினுடைய பணக்கொள்கை. அரசு என்ன பணக்கொள்கை வச்சிருக்குன்னு சொன்னா, பணம் மூலதனமாக உருவெடுத்து அது இந்தியாவினுடைய தேசமொத்த வருவாயை பெருக்கக்கூடிய வெல்த் கிரியேஷன்ஸ், சொத்தை உருவாக்குவதற்காக ஒரு கொள்கை என்று அரசு சொல்லுகிறது. ஆனா அது உண்மையில என்ன பண்ணுகிறது என்றால், சொத்தை உருவாக்கல, பணத்தை வீங்க வைக்கிறது. அது குறிப்பாக சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது அது தன்னை பெருக்குவதற்கு அதைத்தான் பயன்படுத்த முடியுது. ஏன்னா வேற வேற முறையில் வருமானம் கிடையாது. இல்லை, இது 3 விதமாக கவனிக்கணும். 1, தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு நாடு. 2, மனித உழைப்பை முழுவதையும் சரியா பயன்படுத்தாத ஒரு நாடு. மனித உழைப்பை முழுவதையும் ஒழுங்கா பயன்படுத்தினாதான் பொருள் உற்பத்தி ஆகும், அதிகமாகும். இது இருக்கிற தொழிலே அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது அதிகமாக இருக்கிற நாடு மட்டுமல்ல, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்ல, அதாவது போதுமான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். மிக முக்கியமான கொள்கை பணம் பற்றிய அரசின் கொள்கை. பணத்தை எப்படி அரசு உருவாக்குதுன்னு சொன்னா, ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம்னா பணத்துக்கு ஒரு வட்டி வீதம் வைக்கும். அந்த வட்டி வீத அடிப்படையில் தான் 6% வட்டின்னு அது நிர்ணயிச்சிருக்கு. இப்போ இந்திய அரசினுடைய பொதுவாக 6%. அது ஸ்டேட் பேங்குகளுக்கும் மற்ற பேங்குகளுக்கும் அது கடன் கொடுக்கும். இப்போ அரசாங்கத்துக்கு ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்கலாம், ஆனால் தனியாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் கொடுக்கலாம், வங்கிகளுக்கு கொடுக்கும். வங்கி அந்த பணத்தை வாங்கி தான் மக்களுக்கு வட்டி கொடுக்குது. அது மட்டுமல்ல, மக்கள் சேமிப்பை வாங்கி கொடுக்கும். ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்களின் சேமிப்புக்கு பேங்க்ல எந்த ரேட்டு? 10, 8, 7% இருக்கும். 6லேருந்து 7%. 6லேருந்து 7 இருக்கும். இப்போ முன்னாடி எல்லாம் ஈவன் இந்த இருக்கு இல்லையா, சேவிங்ஸ் டெபாசிட் சொல்றோம் இல்லையா, அதுக்கு வட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அது கூட கரண்ட் அக்கௌண்ட் வரை ஆகிட்டாங்க. பிக்சட் டெபாசிட் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த வட்டி தான் என்ன பண்ணுது என்றால், அதிக வட்டி இருக்கும் பொழுது பணத்தை வீங்க வைக்கும் என்பது அடிப்படையான பண ஏக்கம். அதை முதல்ல இந்திய அரசு புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வட்டியை கூட்டுவதன் மூலம் பணத்தை கம்மி பண்ண நினைக்கிறாங்க. நேர் ஆப்போசிட்டா நினைக்கிறாங்க. நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனாலும் சரிதான், இல்ல ஐரோப்பாவுக்கு போனாலும் சரிதான், அவங்க பண வீக்கம்னு சொன்னா வீக்கத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பாங்களே தவிர வட்டியில கை வைக்க மாட்டாங்க, ஒத்தவே மாட்டாங்க. மிகப்பெரிய எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வட்டியை 4% மேல ஒத்தனதே கிடையாது, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும். மிகப்பெரிய தவறான பொருளாதார கொள்கை அது நம்ம நாட்டை சீரழிக்குது. இப்போ என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இடதுசாரிகள் ஒரு மாற்று பணக்கொள்கையை உருவாக்கி
மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும். வட்டியை கொலை, உள்நாட்டு தொழிலுக்கு வந்து கடன் சுமை தான் உள்நாட்டு தொழிலை சீரழிக்குது. எல்லா சிறு தொழில்களும், எல்லா விவசாயமும், விவசாயிக்கு பெரிய கடன் சுமை தான், சிறு தொழிலுக்கு கடன் சுமை தான். கடன் சுமை தான் இன்று மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லி புதிய கொடி உருவாக்குவதற்கு இடதுசாரி மாற்று தேட வேண்டும். தொடர் நீங்க பேசுறதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. இடதுசாரிகளுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு பங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். தொழில் தகராறுகள் சட்டம் அப்படின்னு இருந்தத மோடி தொழிலுறவு சட்டமா மாத்தினாரு. இப்ப தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, இந்த தொழிற்சாலைகளுக்கான வியாக்கியானத்தையே மாத்திர ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. இறையாண்மை சார்ந்த தொழில்கள், சமூக நல சார்ந்த திட்டங்கள், அதுக்கான வேலைகள், இதுவெல்லாமே தொழிற்சாலைக்குள்ள வருமா வராதாங்கிறத ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை ஒரு மறு வியாக்கியானம் செஞ்சு கொடுத்துருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இல்லை, உண்மையிலே இந்த தீர்ப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு. சமீபத்தில் தான் கரப்பான்பூச்சி மோடியை உலுக்கி விட்டுருக்கு. அதாவது நீ கல்வியை வந்து லாபகரம தொழில ஆக்கின உடனே இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சரியாக அடி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஜட்ஜிகள் இந்த கரப்பாம்பூச்சி இயக்கத்தையோ இந்த போராட்டத்தையோ எதையும் கணக்கில் எடுக்காம துணிஞ்சு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் வந்து தீர்ப்பு 2 விதம். 9 ஜட்ஜில் 6 ஜட்ஜிகள் வந்து தலைமை நீதிபதி இவர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து தொழில் என்பது எது தொழில் என்பது அரசு தான் தீர்மானிக்கணும். பெரிய டேஞ்சர் இல்லை இது. ஆமா, 3 ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அது தொழிலாளியின் நலனை பாதுகாக்கக்கூடிய கடமை அரசு உண்டு என்பது அதான் சரியானது. அவனால ஏன்னா அதுக்கு மாமி கூடாது. எனவே இது வந்து அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இதுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஜட்ஜிகளே பயப்படுறாங்க இதை சொல்றதுக்கு. ஆமா, 3 ஜட்ஜி எச்சரிக்கை பண்றாங்க. அரசாங்க அந்த சீனியர் 9 பேர் பெரும்பான்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்கிரதை, தொழிலாளி நலனை பாதிக்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கிறது என்று அவங்க எழுதி வைக்கிறாங்க. இறையாண்மை சார்ந்த தொழில் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்னும் வந்து கான்ஸ்டிடியூஷனோ இல்ல அரசியல் சட்ட அமைப்போ இல்ல மற்ற எதுவுமே செல்லுபடி ஆகாது. அரசாங்கம் என்ன நினைக்கிறோம், ராஜா காலத்தில் ராஜ கட்டளைன்னு சொல்லுவாங்க. அந்த அது மாதிரியான ஒரு மோடி என்ன பண்ணுவாருன்னு அவர் சொன்னா அது சட்டமாயிரும். மோடி அமைச்சரவை கூடி இதுதான் சட்டம் என்று சொன்னாலே சட்டமாயிரும். அவர் ஒண்ணு அவருக்கு எந்த சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்படியே அப்படிதான் அப்பாற்பட்ட அம்மா வயிற்றுல மறுக்கல இல்லை. அவர் கடவுளாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வரும். இன்று இருக்கிற இடதுசாரி கட்சிகள் இந்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கலன்னு சொன்னா அது ஆபத்தில் வரும். அதுக்கான சரிமுறைகள் வந்துருக்கு. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இதெல்லாமே இருக்கிற காலத்தில் இது ஒரு புதிய போராட்ட வடிவத்தில் மக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அந்த கருதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இதுல தொழிலாளர்கள், விவசாயிகள் மட்டுமில்ல, மாணவர்களும் சேர்ந்து நடத்த வேண்டிய போராட்டம். ஏன்னா எதிர்கால தொழிலாளர்கள். ஆகவே இதுக்குள்ள பெரிய டேஞ்சரான விஷயம் இருக்கு. நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம், விவசாயிகளும், மாணவர்களும், இளைஞர்களும் இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுவார்கள்.